the simplification. இந்த மாதிரி ப்ராப்ளம்ல மொத்தம் ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் திஸ், செகண்ட் மெத்தட் இஸ் திஸ். இது ரெண்டுத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இருக்க லெஃப்ட் சைடாக பாருங்கள். இங்கே என்ன இருக்குன்னு, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லெஃப்ட் சைடை விட்டுருணும். இந்த ரைட் சைடை மட்டும் பாருங்கள். ரைட் சைடில் இருக்க ரெண்டு டிவிஷனில் இருக்கிறதையும் இங்கே வந்து ஸ்கொயராக எழுதிக்கோங்க. 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் இப்படி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 13 ஸ்கொயரை பண்ணால் என்னென்னா 169 மைனஸ் 144. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்னென்னா 25. ஸோ நம்ம ஆன்சர் இஸ் 25. அதே மாதிரி தான் இந்த மெத்தடும். அதுக்கு இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே மைனஸ் இருக்க நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் மைனஸ் ஆஃப்னு எடுத்துகிட்டு 14 ஸ்கொயர் மைனஸ் 13 ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படி எழுதிக்கோங்க. 14 ஸ்கொயர் 196 மைனஸ் 13 ஸ்கொயர் என்னன்னா 169. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா 27. ஸோ நம்ம ஆன்சர் என்னன்னா -27. This is our answer. Thank you.